இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மீனாட்சியோட அம்மா அப்பா வீட்டில் எல்லாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்களா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. என்னம்மா இது, யாரோ ஒருத்தங்க கால் பண்ணி உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, உங்கள் பொண்ணுக்கு துரோகம் நடக்குது அது இதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, அதான் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இங்கே சம்மந்தி நீங்கள் வேறு என்ன கேள்வி கேட்டாலும் அமைதியாகவே நின்றுட்டு இருக்கீங்க, வாயை திறந்து ஏதாவது பேசுங்க. உங்களெல்லாம் நம்பி தானே என் பொண்ணை இங்கே நான் கட்டி கொடுத்தேன், நீங்கள் என்னென்னா இப்படி நின்றுட்டு இருக்கீங்க, எது உண்மை சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ அம்மா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒன்று சொன்னாங்களா அதை கேட்டுட்டு வந்து இங்கே வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லைம்மா அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு அந்த ஃப்ராடுங்க 2 பேர்த்தையும் பார்க்க, ஓஹோ இவங்க பார்த்த வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணி ஒரு நிமிஷம் இங்கிட்ட தனியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக ரியாவோட வாயை பொத்தி ரூம்குள்ளே இழுத்துட்டு போய் கை வாயெல்லாம் வந்துட்டு கட்டி போட்டு வச்சிடுறாங்க. இங்கிட்ட வந்துட்டு மீனாட்சி கிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏண்டி உண்மையை சொல்லி அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க பையன் இப்படி ஒரு தப்பு பண்ணால் என் அத்தை சும்மா விட்டுருவாங்களா, எனக்கு ஒன்றுனா என் அத்தை துடிச்சு போயிட மாட்டாங்க, அது மட்டும் கிடையாது, என் அத்தையை பற்றி உங்களுக்கு தெரியாதம்மா, இவ்வளோ நாள் என்னை எப்படி வச்சு பார்த்துக்கிறாங்கன்னு, என்னைக்காவது ஒரு நாள் கஷ்டம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கண்ணை கசக்கிட்டு வந்து நின்றுருக்கணும், அவங்க என்னை மருமக மாதிரி கிடையாது, அவங்க மக மாதிரி வச்சு பார்த்துக்கிறாங்க, நீங்கள் பாட்டுக்கு எதோ சொல்லிட்டு வந்துட்டு இப்படி வந்துட்டு அவங்கள கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா ஃபோனில் சொன்னதை உண்மை நினச்சி நம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, யாரோ என் மேலே உள்ள காண்டில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு வந்துட்டு எதோ உண்மை நம்புறதுனே தெரியல அப்படின்னு சொல்ல, அந்த திக்கா ஐஸ்வர்யா, ரியா இங்கே பாரு இவ பாட்டுக்கு ஏதோ சொல்லி மழுப்பிட்டு இருக்கா, உடனே நீ தான் போய் வந்துட்டு ஆனந்த் கல்யாணம் பண்ண பொண்ணுன்னு போய் சொல்லிக் கொடு, ஓடு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பார்த்தா ரியா உட்காணும், ரியா ரியா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கு சுற்றி தேடிக்கிட்டு இருக்கு. அடுத்து இங்கிட்ட வந்துட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்கல்ல, இருங்க நான் வந்துட்டு அவருக்கே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்துக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி ஒரு மாதிரி முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, ஆனந்த் வந்துட்டு ஃபோன் அட்டென்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், யாரோ ஒருத்தங்க எங்கள் அம்மா அப்பா கிட்ட நீங்கள் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிச்சிட்டீங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க பதறி போய் இங்கே வந்துட்டாங்க, நீங்களே சொல்லுங்கள் நம்ம சந்தோஷமாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ஃபோனை கொடுக்க, அவங்க அப்பா கிட்ட ஆனந்த் சொல்லிடுறாரு, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிங்காங்கன்னு ஒருத்தங்க சொன்னாங்களே அது போய் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் ஃபோனை வச்சிடுறாங்க. சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவருமே இப்போதாம்மா எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்றாங்க மீனாட்சியோட அம்மா அப்பா. அதுங்களையும் போகிறீங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்ல, அதெல்லாம் ஒன்று வேணாம் அவங்க கிளம்பட்டும் அப்படின்ற மாதிரி மீனாட்சி அமுச்சு விட்டுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் ஒன்றை மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல, அத்தை உங்களை கேள்வி கேட்க நான் விட்டுருவேன் அத்தை, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, என் குடும்பத்தை மானத்தை காக்க வந்தவளே நீதாம்மா அப்படின்ற மாதிரி புகழ்ந்து தள்ளுறாங்க மீனாட்சியை. இந்த திக்க வந்துட்டு அண்ணி அவங்க வந்துட்டு போயிட்டாங்களான்னு பாருங்க அப்படின்னு சொல்ல, மைதிலி போயிட்டாங்கன்னு சொன்னது, ஒழுங்க வாய் மூடிட்டு இருக்குன்னு பார்த்துக்கோ, ஏதாவது சேட்டை செஞ்சுட்டு இருந்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை ஒரு மிரட்டு போட்டு விட்டு இவங்க 2 பேருமே வந்துட்டு வந்துடுறாங்க. அடுத்த சீனில் அபிராமி சாமி முன்னாடி நின்று வேண்டிகிட்டு இருக்காங்க, நல்ல வேலைக்கு மீனாட்சி மாதிரி ஒரு மருமக கொடுத்த, ஆனால் நீ தான் எப்படியாவது அவளை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி வேண்டிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு ரியாவை பார்க்க ஐஸ்வர்யா வர்றாங்க, என்ன நீ பாட்டுக்கு வந்துட்டு ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்க, அவங்க வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, நான் எங்கே வந்தேன், அந்த மைதிலையும் தீபாவும் தான் சேர்ந்து என்னை வாய் கட்டி உள்ளே வந்து கட்டி போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்றாங்க. சரி அவங்க அம்மா அப்பாவுக்கு மறுபடியும் கால் பண்ணுமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிளம்பிடுறாங்க. ரியா மட்டும் ஒரு மாதிரி கோவமாக நின்றுக்கிட்டு இருக்க. அடுத்த சீனில் வந்துட்டு ஆனந்து வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போது மைதிலியும் மீனாட்சியும் நைஸாக வந்துட்டு வெளியில் வர்றாங்க. இன்றைக்கி மேட்ச் சூப்பராக இருந்துச்சுல அப்படின்னு சொல்ல, எந்த மேட்சை பற்றி கேட்க அப்படின்ற மாதிரி மைதிலி சொல்கிறாங்க. எப்போவுமே நம்ம ரெகுலராக நடக்கிற மேட்ச் தான், இப்போ மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குல்ல மைதிலி, தெரியாதா, அதுவும் இல்லாமல் பேட்மேன் வந்துட்டு பவுலர் எந்த பால் போட்டாலும் அடிக்காருனா பாரு, பவுலர் வேறு அவர் கற்றுக்கிட்டு இருந்த மொத்த விட்டை இறக்கி அடித்தாலும் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் ஒன்று ஆக போகிறது கிடையாது, ஏன்னா நம்மளோட பேட்மேன் அப்படி அப்படின்னு சொல்ல, நீ யாரை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்ல, உங்களை பற்றி தான் பேசுகிற அப்படின்றாங்க. இங்கே பாரு நீ தான் கழுத்தில் இருக்க தாலியை கழட்டி வீசி எரிஞ்சிட்டேல, இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதானே, எதுக்கு கெஸ்ட் ஹவுஸில் வந்து இருக்க, எப்படியாவது மயக்கி மந்திரம் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, சேச்சா எனக்கெல்லாம் இந்த எண்ணமெல்லாம் கிடையாது, உங்கள் கூட சேர்ந்து வாழ்கிற எண்ணம் எனக்கு துளி கூட கிடையாது, கார்த்திகிட்ட விட்ட சவால் என்னாச்சு, அவரை வந்துட்டு உங்களால் ஜெயிக்க முடிஞ்சா, இல்லை கண்டிப்பாக பாருங்கள் கார்த்தி தான் ஜெயிப்பாங்க, முதல்ல ஒன்று கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே அவளை அடக்கி வைங்க, என் அத்தைக்காக மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன், என் அத்தைக்கு ஒன்றுனா அவ்வளோதான், அன்னைக்கு என் அத்தை கீழே தள்ளி விட பார்த்துருக்கா, அவ்வளோதான் பார்த்துக்கோ உண்டுலன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியும் மைதிலியும் அங்கேருந்து கிளம்ப, மைதிலியோட மைண்ட் வாய்ஸ், இவங்க போதைக்கு நம்ம ஊருக்கா அப்படின்ற மாதிரி மைதிலி வந்துட்டு சிரிச்சுட்டே கிளம்புறாங்க. அடுத்து ஆனந்த் விறுவிறுன்னு ரூமுக்கு போக ரியா உட்காந்து மொபைல் நோண்டிட்டு இருக்காங்க. ரியா என் அம்மாவை தள்ளி விட்டியா அன்னைக்கு அப்படின்னு கேட்க, ரியா வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ பட்டு குட்டி எதுக்குடி அழுகிற, பண்ணனா பண்ணன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, அட பாவி என்னமோ மாட்ட முழுங்கின மலைப்பா மாதிரி வந்தையே, திடீர்னு இப்படி வந்துட்டு மாறிட்டே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
அன்னைக்கு அத்தை கீழே விழுக போயிட்டாங்க, நான் தாங்கி பிடிக்க போனேன், ஆனால் அந்த தீபா வந்து என்னை அடிச்சிட்டா அப்படின்னு சொல்ல, நீ அவளை திருப்பி அடிக்கலையா அப்படின்றாங்க. எங்கேருந்து அடிக்க, அத்தைக்காண்டி தான் நான் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இது மலை சைஸுக்கு ஒரு பொய்யை சொல்ல, அதையும் ஆனந்த் வந்துட்டு நம்பிடுறாரு. முதல்ல நான் அந்த கார்த்தியை ஜெயிச்சு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிக்கிறேன், அப்புறம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ரெண்டு வந்துட்டு பேசிகிட்டு இருக்குதுங்க. அடுத்த சீனில் கார்த்தி டயர்டாக வீட்டுக்கு வர, வாங்க உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தி ஆஃபீஸில் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. கொடுங்க உங்களுக்கு கை கால் அமுச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல, அதெல்லாம் வேணாம் அப்படின்றாங்க. ப்ளீஸ்ங்க கொடுங்க, அந்த வழி உங்களுக்கு இப்போ தெரியாது, நைட்டு தான் தெரியும், நைட்டு உடம்பு நீங்களே யாவங்களே அப்படின்னு கேட்க, அப்படியா சரி அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல, ஏன் நான் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, சும்மா இருங்க எப்போ பார்த்தாலும் கை காலை பிடிக்கனே சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்று வேணாம் எனக்கு பிடிக்காது அப்படின்றாங்க. ஏங்க நான் பிடிச்சா என்ன தப்பு அப்படின்னு கேட்க, நீங்கள் ஒன்றும் பிடிக்க தேவையில்ல அப்படின்னு சொன்னதுமே தீபா வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, சரி அப்போ நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கோமா எழுந்து போக, கார்த்தி வந்துட்டு வேகமாக கையை பிடிச்சிடுறாங்க. நீதானே அந்த சாங்கு போட, ரெண்டு பேரும் பயங்கரமாக ரொமான்ஸை போட செம்மையாக இருந்துச்சு இந்த சீனு. கார்த்தி வந்துட்டு தீபா கையை பிடிச்சி டக்குன்னு வந்துட்டு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. தீபா முகத்தில் அப்படி ஒரு பிரகாச ஒளிவட்டம். அப்புறமேட்டி கார்த்தி வந்துட்டு இப்போ ஓகே தானே அப்படின்னு சொல்ல, தீபாவும் ஓகே அப்படின்றாங்க. ஐயோ கேப்சர் பண்ணுங்கடா அழகா இருக்குடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சீன்ஸை வந்துட்டு ரெண்டு பேருக்கு அழகாக வைங்களேன், அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை ஒபாரின்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து தீபா சிரிச்சுக்கிட்டே ரூமை விட்டு வெளியில் போகிறாங்க. கார்த்தி அதை பார்த்துட்டு கண்கள் இரண்டா அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.